ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். இது 5th கிளாஸ், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே அதை பற்றி பார்த்துருப்போம். 3வது கிளாஸில் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் மெயினாக வந்து கேம்பரை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம், சரிங்களா? கேம்பரை வந்து ரெயின்ஃபால் இன்டென்சிட்டியை பொறுத்து எப்படி வேரி ஆகுது, இது ஏன்னா எந்த இடத்துல எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கும், அதே மாதிரி டோப்போகிராஃபி ஏரியா என்ன, பிளெயினா, ரோலிங்கா, மவுண்டனிஸா, ஸ்டீப்பா, அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கேம்பர் அதையும் நம்ம என்னது ஃபிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? அதனால் அந்த தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக மேக்ஸிமம் கேம்பரை பேஸ் பண்ணி அதிகமாக படிச்சிருப்போம். அதுபோக நம்ம கேரேஜ் வித்து, ஸோ ஷோல்ட்ரு வித்து, இந்த மாதிரி அந்த டெர்மினாலஜிஸ் அந்த இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 4th சாப்டராக கிரேடியன்ட்ஸ் அண்டு கிரேட் கம்பன்சேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் கான்செப்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரேடியண்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ கிரேடியண்ட் எதுக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரோடு ஏறி இறங்கி இப்படி போகுது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எந்த லெவலுக்கு நம்ம மண்ணை ஃபில் பண்ண முடியும், இங்கே கட் பண்ண முடியும், சரிங்களா? இப்படி கட் பண்ண முடியும், இந்த இடத்த கட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரோடை மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த லெவல் ஹைட்டில் ஒரே ஹைட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ தட் we are first going to consider in the case of gradient. கிரேடியண்ட்டை முதல்ல கன்சிடர் பண்ணுவாங்க டிசைன் போகிறதுக்கு முன்னாடி, சரியா? ஸோ அப்போ கிரேடியன்ட்ஸ் அண்ட் அந்த கிரேடியன்ட்ஸே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கர்வ் பேஸ் பண்ணி கிரேட் கம்பன்சேஷன் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறலாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ இப்போ 5th சாப்டர் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், எஸ்எஸ்டி, ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். சின்ன சாப்டர் தான், நிறைய எக்ஸாம்ஸில் திரும்ப கொஷின் கேட்பான், ரெப்பிட்டேட்டிவ் கொஷின்ஸ். ஈவன் இன் கேட், ஐஇஎஸ், டிஎன்பிசி, ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ, ஆர்ஆர்பி, ஜேஇ, டிஎன்பிசி, ஜேடிஓ, முனிசிபாலிட்டி எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லேயுமே இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா எஸ்எஸ்டிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டாபிக், கொஞ்சம் டெக்னிக்கலாக அழகாக தெரிய வேண்டிய ஒரு சாப்டர், சரியா? ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போவோம். எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா ஒரு 3 சைட் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா நம்மளுடைய ரோட்வே நெட்வொர்க்கை டிசைன் பண்ணுறதுக்காண்டி கன்சிடர் பண்ணுறோம். தேர் ஆர் 3 சைட் டிஸ்டன்சஸ். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்டாப் அப்படின்னா நான் பாசிங்னு அர்த்தமா, பாஸ் ஆக முடியாது, அப்போ நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஓஎஸ்டி, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓவர்டேக்னா ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணி போகிறா, அப்போ பாஸ் பண்ணி போகிறதா. ஸோ தட் இஸ் இன்டைரக்ட்லி காலிங் அஸ் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ மூணாவது என்ன அப்படின்னா சேஃப் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார் என்டரிங் இன்டு அன்கண்ட்ரோல்டு இன்டர்செக்ஷன். அன்கண்ட்ரோல்டு இன்டர்செக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம எவ்வளோ வந்து சேஃப் சைட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 3 சைட் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், சரிங்களா? இந்த 3 டிஸ்டன்ஸை தவிர்த்து அதுபோல் 2 அடிஷ்னல் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் தேர். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஐஎஸ்டி, இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இது எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் தி எஸ்எஸ்டி. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு 2 மடங்கு எடுக்கிறாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வென்எவர் வி ஆர் அனேபிள் டு யூஸிங் ஓஎஸ்டி, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ், அந்தளவுக்கு நம்மளால் வந்து நம்மளுடைய ரோட் டிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ண முடியாதோ அட் தட் கேஸ் தே ஆர் கோயிங் ஃபார் ஐஎஸ்டி, அதாவது இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓஎஸ்டி யூஸ் பண்ண முடியாத சமயத்தில் என்னது யூஸ் பண்ணுவாங்க கேட்பாங்க, எஸ்எஸ்டியா, புரியுதா? அப்புறம் ஹெச்எஸ்டியா, ஓஎஸ்டி அப்படி கேட்பாங்க. ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண முடியாத இதில் ஐஎஸ்டி யூஸ் பண்ணோம், சரிங்களா? இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த அடிஷ்னல் சைட் டிஸ்டன்ஸில் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹெச்எஸ்டி, அதாவது ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ், சரிங்களா? ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இது வந்து நைட்டு நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் பாயிண்ட், ஆனால் மெயின் பாயிண்ட் வந்து நைட்டு டயத்தில் எந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன, ஒன்றும் கிடையாது, எவ்வளோ தூரத்தில் நம்மளால் ஹெட்லைட் வெளிச்சத்தை அந்த இதை பார்க்க முடியுதோ தட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். அப்போ 5 இது படிச்சிருக்கோம், இதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான ஒரு நோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது ஹைட் ஆஃப் டிரைவர் சை அபோவ் தி ரோடு, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அபோவ் தி ரோடு. அதாவது நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், புரியுதா? இப்படி ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், இப்படி போயிட்டுருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டிரைவர், ஹைட் ஆஃப் டிரைவர் சை, இது வந்து அபோவ் தி ரோடு, நல்லா கவனிச்சிங்க, அபோவ் தி ரோடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதான் ரோடுன்னு வச்சிங்களேன்.
ரோட்லேருந்து இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.2 மீட்டர். அதேமாதிரி ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அபோவ் தி ரோடு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அபோவ் தி ரோடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 0.15 மீட்டர், அதாவது அரை அடியாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போது ரோட்டில் இருந்து டிரைவருடைய அந்த கண் பார்வை எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் அப்படின்னா as per IRC 1.2 மீட்டர், அதாவது 4 அடி, 4x0.3. சரிங்களா? அப்போ எவ்வளோ அப்படின்னா 1.2 மீட்டர். அதே இது ஒரு ஆப்ஜெக்ட் ரோடுக்கு மேலே எவ்வளோ மினிமமாக நமக்கு டு சைட், அதாவது ஃபார் த விசிபிலிட்டி கண்டிஷனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.15 மீட்டர். சரி, அந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குமே இதை எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் ஹெச்ன்னு இண்டிகேட் பண்ணுவாங்க, இது எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஹெச்ன்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. உள்ள ப்ராப்ளம்லாம் வரும்போது அது உங்களுக்கு புரியும், பின்னாடி சாப்டர்ஸ்லையும் இது யூஸ் ஆகும். சரிங்களா? நான் அது வரக்கூடிய டைமில் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தர் கம்மிங் சாப்டர்ஸில். சரிங்களா? ஸோ இப்போ பார்ப்போம் எஸ்எஸ்டி. வாட் இஸ் எஸ்எஸ்டி? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன? ஒன்றும் கிடையாது. நமக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளை நம்ம பார்த்துட்டு அந்த வெஹிக்கிளோடி போய் நம்ம ஆக்சிடெண்ட் ஆகாமல், கொலைட் ஆகாமல், கொலிஷன் ஆகாமல் நிறுத்துறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை, தட் டிஸ்டன்ஸ் ரெக்யர்மெண்ட் இஸ் கால்டு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். புரியுதா? ஒரு நமக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு வண்டியை பார்த்துட்டு நம்ம எந்தவித பாதிப்பும் நடக்காமல் அவனை போய் நம்ம வந்து இடிக்காமல் நம்ம நிறுத்துறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ தட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் வெஹிக்கிள், அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் ரெக்யூர்ட் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இதை பார்த்தோன்னே ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாப்பிங் முதல்ல வெஹிக்கிளை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி நிறுத்துகிறோமா இல்லையா, இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் ரியாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோட்டல் ரியாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து ஆக்சுவலாக 4 கேஸாக பிரிக்கிறாங்க, 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த தியரி தான் என்ன சொல்லுவாங்கன்னா PIEV தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்மே கேட்பாங்க. பெர்செப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷன், வால்யூஷன் அப்படின்னு ஆக்சுவலாக இப்படி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸோடைய நேம்ஸ் என்ன, அது எந்த ஆர்டரில் இருக்குன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு 2ஆவது இதை கொடுத்துட்டு 3ஆவது இதை கொடுத்து 4ஆவது இதை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து வரிசைப்படுத்துங்க இன்க்ரீஸிங் ஆர்டரில், இதுக்கப்புறம் எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் வைஸில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ PIEV தியரி ஞாபகம் வச்சுங்க. பெர்செப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷன், அப்புறம் ஒலிஷன். ஆக்சுவலாக என்னென்னா பெர்செப்ஷனாக ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வண்டியை பார்க்குறோமா இல்லையா, அந்த பார்க்கக்கூடிய இதுதான் வந்து என்னென்னா பெர்செப்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் இன்டலெக்ஷன் அப்படின்னா இன்டலெக்ட்னாலே உங்களுக்கு தெரியுது மைண்டு, இன்டெலிஜென்ட் சொல்கிறோம்ல, அப்போ மைண்டில் கனெக்ட் ஆகுறது, நம்ம மைண்டில் போய் கனெக்ட் ஆகுது, பிளிங்க் ஆகுறது தான் என்னதுன்னா இன்டலெக்ஷன். இதுக்கு டைம் எடுக்கும். பார்த்தோன்னே டக்குன்னு வந்துடுமா, பார்த்தோன்னே என்னுடைய பார்வையின் மூலிமா என்னுடைய பிரெயினுக்கு வந்து கடத்தப்படணும். ஸோ அதுக்கப்புறம் எமோஷன், இதை பார்த்தோன்னே என்னென்ன எமோஷன் ஆகும், அந்த எமோஷன்னால தான் என்ன ஆகும், பக்கத்தில் வந்துட்டு பிரேக் போடணும்பா அப்படின்னு எமோஷன் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எமோஷனில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம அதை உணர்ந்துருப்போம். நிறைய இடத்துல நம்ம போய் இந்த மாதிரி நமக்கு முன்னாடி திடீர்னு சடனாக ஒரு வெஹிக்கிள் வரும்போது நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னா ஒரு மாதிரி பயம் வந்துடும், புரியுதாண்ணா, ஒரு மாதிரி கையெல்லாம் குளிர்ந்து போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள். அப்போ ஒரு எமோஷன் ஆகும், பயம் வந்துடும். அந்த பயத்தினால தான் என்னென்னா அந்த பயத்தில் வந்து பிரேக் பிடிக்க தோணாது, புரியுதா? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா பைக்கை திருப்ப ட்ரை பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் வந்து எமோஷன்ஸோட விளைவு. அப்போ எமோஷன் ஆகும்போது ஒரு பயம் வருதா, இந்த பயத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். அந்த ஆக்ஷன் தான் ஓலியேஷன் சொல்லி சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், புரியுதுண்ணா? அப்போ இந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னா அதுதான் வந்து பிரேக் அமுக்கிறதா இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் குறைக்கிறதா இருக்கட்டும், பைக்கை திருப்புறதா இருக்கட்டும், புரியுதா, காலை தரையில் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னென்னா ஆக்ஷன்ஸ். சரியா? ஸோ அப்போ இதுதான் PI. இதுக்கெலாம் ஒரு ரியாக்ஷன் டைம். ஸோ இது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2.5 செகண்ட்ஸ். சரியா? 2.5 செகண்ட்ஸுங்கிறது எவ்வளோ கம்மின்னு புரிஞ்சுக்கணும். 2 சொடக்கு போட்டு இன்னும் ஒரு 1/2 சொடக்கு, 2.5 சொடக்கு போடக்கூடிய டைம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அப்படி தானே? ஸோ அப்போ இவ்வளோ கம்மியான டைம் தான் நம்ம இந்த டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி பிரேக் பிடிக்கணுமோ பிடிச்சி நம்ம ஸ்லோவை குறைச்சி எந்த டைரெக்ஷன் திருப்பணும். ஸோ இதை இழந்துட்டோம், இதை பண்ணலை கரெக்டாக, இந்த இதில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணலை அப்படின்னா
இந்த எமோஷன் காரணமாக நம்ம வந்து வேறு ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயத்தில் வந்து என்னது ஆக்சிலேட்டர் கூட்டிடும் அந்த நேரத்தில் நம்மளே அறியாமல். ஸோ அப்போ அந்த எமோஷனை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஓவராக இந்த 4 நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கு டோட்டல் ரியாக்ஷன் டைம் சொல்லுவாங்க. தட் டைம் இஸ் given by IRC, that is 2.5 செகண்ட். இந்த கொஷின்லாம் கேட்பாங்க. டோட்டல் ரியாக்ஷன் டைம் டு ஸ்டாப் தி வெஹிக்கிள் அப்படின்னு கேட்பாங்க, 2.5 செகண்ட்ஸ். இதே ஒரு ஐடியல் டிரைவர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 0.7 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐடியல் டிரைவர்னால் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, ஐடியல் ஃப்ளூயிட். நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃப்ரிக்ஷன் 0, கம்ப்ரஸபிலிட்டி 0, இந்த மாதிரி எல்லாத்தையுமே 0ன்னு எடுப்போம். எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ எந்த விதமான பாதிப்புமே இல்லாத சூழ்நிலையில் ஒரு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஐடியல்னால் ரொம்ப ப்ராப்பராக, புரியுதாண்ணா, எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாத நிலையில் அதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் டைம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் த ஐடியல் கண்டிஷன் ரியாக்ஷன் டைம் எவ்வளோ அப்படின்னா 0.7 செகண்ட். சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. 1 செகண்டு கூட இல்லை, 0.7 செகண்ட். ஸோ இதுக்கப்புறம் எஸ்எஸ்டியோடைய ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்லாம் கேட்பாங்க. சம் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் சம்முலாம் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் இதில் கொடுக்கல, பட் நான் சம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த அப்ரோச்சை கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி சம்மு கேட்டாலும் உங்களால் அட்டாக் பண்ண முடியும். சரியா? ஈவன் கேட் எக்ஸாம் ஆல்சோ யூ கேன் அட்டாக் த எக்ஸாம். சரியா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ எஸ்எஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை நம்ம வந்து தெளிவாக படிக்கணும். ஏன்னா இதுலேருந்து கொஷின் ரிப்பீட்டிவாக கேட்பாங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின் ரிப்பீட்டிவாக கேட்பாங்க. எஸ்எஸ்டி அப்படின்னா என்ன ஒன்றும் கிடையாது, லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். இந்த லேக் டிஸ்டன்ஸை இன்னொன்று ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். அது ரெண்டும் ஒன்று தானே. ஒரு வெஹிக்கிளை பார்த்து லேக் ஆகும்ல, ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, அப்போ கொஞ்சம் லேக் ஆகும்ல, அது லேக் ஆகிக்கிட்டே வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போகும்ல, அது லேக் டிஸ்டன்ஸ். இல்லைனா அந்த ரியாக்ஷனோடி அந்த பரபரப்போடி என்னது கொஞ்சம் வெஹிக்கிளை மூவ் பண்ண வந்துருமாண்ணா, அது என்னென்னா ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம். இதான் வந்து லேக் ஆர் ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ். வண்டி ஒரு நமக்கு எதிரில் வரக்கூடிய வண்டியை பார்த்து அப்படி கொஞ்சம் பயந்துக்கிட்டே வண்டியை ஸ்லோ பண்ணிடுவோம். இல்லை அந்த ரியாக்ஷனுக்கு உட்பட்டுக்கிட்டே என்னென்னா வண்டியை கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே ஒரு டிஸ்டன்ஸ் கடந்து வருவோம். புரியுதா? அதுதான் வந்து லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பிரேக்கை நல்லா பிடிச்சோடனே உடனே அந்த இடத்துல ஸ்பாட்டில் நிற்குமா? நிற்காது. அந்த இடத்துல உடனே நிற்காது. ஸோ அப்போ அது என்னது, பிரேக் பிடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வரும். தட் டிஸ்டன்ஸ் கால்ட் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் தான் என்ன ஆனால் வண்டி நிற்கும். அப்போ இந்த 2 டிஸ்டன்ஸும் தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஒரு வெஹிக்கிளை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியாக்ஷன் நல்லா கொஞ்சம் ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படி லேக் டிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா V/T. நமக்கு தெரியும் வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு தெரியும் மீட்டர்/செகண்ட் இன்ட்டு டைமோட செகண்ட் ரியாக்ஷன் டைமாக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் கேன்சல், அப்போ மீட்டர் டிஸ்டன்ஸில் கிடச்சிரும். இது உங்களுக்கு தெரியும், சிம்பிள் பேசிக் ஃபிசிக்ஸ் கான்செப்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் IIT JEE எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரிலாம் போக வேண்டியிருக்கும். அந்தளவுக்குலாம் வேண்டாம். நமக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க. சரிங்களா? V² டிவைடட் பை ஆக்சுவலாக அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்ன, V² டிவைடட் பை 2G × F. அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃபார்முலா. ஸோ இதில் ஒரு ரெண்டு விஷயத்தை கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்முலாவை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒன்று எஃபிஷியன்சி, பிரேக்கிங் எஃபிஷியன்சி. பிரேக் பிடிக்கணும்ல, அந்த எஃபிஷியன்சி மாறும்ல. எல்லா வெஹிக்கிளும் ஒரே மாதிரி 100% எஃபிஷியன்சியில் பிடிக்குமா? பிடிக்காது. ஒரு வெஹிக்கிள் 90, ஒரு வெஹிக்கிள் 70, ஒரு வெஹிக்கிளில் பிரேக்கே பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு சில வெஹிக்கிளில் பிரேக்கை பிடிச்சோன்னீங்களேன் ஸ்பீடாக போகும். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தருடைய வெஹிக்கிள் ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டேன். பிரேக்கை பிடிச்சேன்னா பிரேக் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்பீடாக போச்சு. உண்மையிலே தான் ஸ்பீடாக போச்சு. ஏன் ஸ்பீடாக போச்சுன்னா நான் போனது ஸ்லோப்னா டவுன்வேர்டு ஸ்லோப்பில். தெரியுதா? நான் டவுன்வேர்டு ஸ்லோப்பில் போயிட்டு சரி இப்படி போத ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பிரேக்கை பிடிக்கலாம்னு பிடிக்கிறேன், அதோட ஸ்பீடாக போகுது. ஏன்னா பிரேக் ஒன்றுமே ஒர்க் ஆகலை, டவுன்வேர்டு மூவ்மெண்ட் இழுத்துட்டு போகுது. சரியா? ஸோ அப்போது எஃபிஷியன்சி மாறும் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் ஆஃப் வெஹிக்கிள், மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் அண்ட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் பை த டிரைவர் கரெக்டாக அப்ளை பண்ணணும் பிரேக்கை. புரியுதா? நான் பாதி தொட்டும் பாதி தொடாமல் பயத்தில் இருந்தானா பிரேக் கரெக்டாக புஷ் ஆகாது. ஸோ திஸ் மச் ஆஃப் கண்டிஷன் ஹேப்பனிங். ஸோ தட் பிரேக்கிங் எஃபிஷியன்சி ஆல்சோ தே ஆர் கன்சிடரிங் இன் திஸ் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரி, பிரேக்கை நீ கரெக்டாக பிடிச்சிட்ட, ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகலை. ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ். கடந்து வந்த சாப்டரில் சொன்னேன்னா என்னது ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா, அதாவது வண்டி ஸ்கிட் ஆகாமல்
தடுக்கக்கூடிய எதிர்ப்பு உராய்வு விசை தட் இஸ் கால்டஸ் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். அப்போது அந்த ஃப்ரிக்ஷனை இண்டிகேட் பண்ணக்கூடிய டேம் தான் என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரியா? அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இண்டிகேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எஃப்னா ப்ளஸ் என். ஆக்சுவலாக இந்த 2 டேம் தான் நம்ம பார்க்க இருக்கோம். எஃபிஷியன்சி இன்னொன்று என்னன்னா என்ன கிரேடியன்ட்னா என்ன, மேலே போகுது கீழே இறங்குது இருக்கா. அப்போ இந்த கிரேடியண்ட்டை பொறுத்தும் டிஸ்டன்ஸ் மாறும். ஒருவேளை மேலே வாக்க ஏறிச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் மாறும், மேலே இருந்து கீழே வாக்க டவுனோட வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் மாறும். இதில் ஒரு அழகான பாயிண்ட் பாருங்கள், அசெண்டிங் கிரேடியன்ட் டிசெண்டிங் கிரேடியன்ட். டெக்னிக்கலாக அந்த கொஷின் கேட்பாங்க. ஈவன் கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலனா இந்த கான்செப்டை புரியுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்மு கேட்பாங்க, சம்மில் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ப்ளஸ் எங்கே எடுக்கணும், மைனஸ் எங்கே எடுக்கணும், நல்லா கவனிச்சிங்க. அசெண்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா கிரேடியன்ட் மேலே வாக்க போகுது. இப்படி மேலே வாக்க போச்சு அப்படின்னா ப்ளஸ் எடுக்கணும். ப்ளஸ் எடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கீழே உள்ள டேம் ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஓவரால் டேம் என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிடும். அதான் கீழே உள்ள டேம் ப்ளஸ்னால் பெருசாகுது, கீழே உள்ள டேம் பெருசாச்சு. இந்த டேம் ஓடி இதை வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற வேல்யூவோட இது அதிகமாயிரும். அதிகமாயிட்டு அப்படின்னா ஓவரால் வேல்யூ, அதாவது கீழே உள்ளது வந்து நமக்கு, அதாவது நம்மளுடைய டிவிஷனில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொல்கிறோம்ல, இந்த டினாமினேட்டரோட வேல்யூ நமக்கு வந்து டினாமினேட்டர்னால் கீழே உள்ளது நமக்கு கம்மியாயிட்டு அப்படின்னா ஓவரால் இந்த ரேஷியோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் அதிகமாயிரும். அதே கீழே உள்ளது அதிகமாயிட்டு அப்படின்னா ஓவரால் இந்த ரேஷியோட வேல்யூ என்ன கம்மியாயிரும். இப்போது ப்ளஸ்ஸு போட்டால் என்ன ஆயிரும், கீழே உள்ள வேல்யூ அதிகமாயிரும், அப்போ ஓவரால் வேல்யூ கம்மியாயிரும் பாருங்கள். ஏன்னா அசெண்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா ஆல்ரெடி மேலே போகுது, அப்போ போகிறதுக்கே வண்டி கஷ்டப்படும். அப்போ என்னென்னா பிரேக் அடித்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா உடனே நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மேலே ஏற முடியாமல். இதே டவுன்வேர்டு டிசெண்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா பாருங்கள், மேலே இருந்து வண்டி கீழே இறங்குதுன்னு வைங்களேன். இப்படி மேலே இருந்து வண்டி என்னது இப்படி கீழே இறங்குதுன்னு வச்சிங்களேன், இப்படி வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ என்னாகும், நீங்கள் பிரேக் அடித்ததுக்கப்புறமும் டவுன்வேர்டாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்துட்டு வர ட்ரை பண்ணும். ஸோ அப்போ டிசெண்டிங் கிரேடியன்ட், அப்போ நீங்கள் மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டால் இந்த ஓவரால் வேல்யூ என்ன ஆயிருன்னா குறைஞ்சிட்டுனா இந்த டிஸ்டன்ஸ் கூடிடும். ஏன் டிஸ்டன்ஸ் கூடிடும், பிரேக் அடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரம் வரும். சரியா? அப்போது அசெண்டிங் வந்தால் ப்ளஸ்ஸு, டிசெண்டிங் வந்தால் மைனஸு. ஏன் ப்ளஸ்ஸு மைனஸ் புரியுதா, பேஸ்ட் ஆன் தி ஃபார்முலேஷன். சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி என்னது இந்த ஐடியாலஜி தான். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன, வி. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணக்கூடிய வி அண்ட் வி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீடு, அதாவது நம்மளுடைய வெலாசிட்டி, ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடியது இருக்கா இல்லையா, 2 யூனிட்டில் வரும். ஒரு சில ஃபார்முலா கேஎம்பிஜியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபார்முலா மீட்டர் பெர் செகண்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக படிக்கணும். எதையா ஒன்றை மாற்றி நம்ம பண்ணிட்டோம், கேஎம்பிஹெச்சில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மீட்டர் பெர் செகண்டில் மாற்ற தெரியணும். சரிங்களா? அதெல்லாம் வந்து நான் வரக்கூடிய சாப்டரில் நான் டிஸ்கஸ் பண்ணேன். போகிற பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸில் இதெல்லாம் ஃபர்தராக வரும். ஸோ அப்போது கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும், அவங்க வேறு யூனிட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபார்முலா வேறு யூனிட்டுக்கு சொந்தமாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா மீட்டர் பெர் செகண்டுக்கு சொந்தமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க வெலாசிட்டின்னு கேஎம்பிஹெச் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அப்ளிகபிள் வித் வெலாசிட்டி இன் மீட்டர் பெர் செகண்ட். சரியா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல எண்ணு, நல்லா புரிஞ்சிங்க. சரிங்களா? எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜில் கொடுப்பாங்க. பெர்சன்டேஜில் கொடுத்தா இப்போ தான் 80% அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் 0.80 டிவைடட் பை 100 போட்டு ஃப்ராக்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எண்ணும் என்னென்னா கிரேடியண்ட்டும் என்னென்னா ஃப்ராக்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃப்ராக்ஷன்னா உதாரணத்துக்கு 2% அப்படின்னு பெர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க. பெர்சன்டேஜில் அப்ளை பண்ணக்கூடாது. 2/100 அப்படின்னா என்ன வருது, 1 டிவைடட் பை 50, 1/50 அப்படின்னு அப்ளை பண்ணணும். இதுதான் ஃப்ராக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த ஃப்ராக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் நமக்கு வந்து கேல்சி இல்லாதனால இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பெருசாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து v² டிவைடட் பை 2g இன்ட்டு எஃப்ஐ மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிட்டு. எஃபிஷியன்சி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, கிரேடியன்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. v² டிவைடட் பை 2 இன்ட்டு g இன்ட்டு எஃப் இதை மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா எஃபிஷியன்சி கொடுக்கலன்னா 1, எண்ணு கொடுக்கலனா எண்ணு வந்து 0, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2g இன்ட்டு 1fனா என்னது 2gf. அப்போ v² பை 2gf மட்டும் தான். இவ்வளோ தான் நம்மளுக்கு டிஎன்பிசி சைடில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை மொத்தம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரே ஒரு கொஷின் டெக்னிக்கலாக கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா அசெண்டிங் கிரேடியண்ட்டில் நம்மளுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு கேட்கலாம். அசெண்டிங் கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் குறையும்.
டிசெண்டிங் கிரேடியன்ட்டில் நம்மளுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கூடும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. சரியா? அப்போது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கூடுனா ஸ்டாபிக் சைட் டிஸ்டன்ஸும் கூடும். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் குறைஞ்சினா ஸ்டாபிக் சைட் டிஸ்டன்ஸும் என்னது குறையும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. சரியா? ஸோ ஃபைனலாக ஒன்று இதோடு நான் முடிக்க போகிறேன். ஒருவேளை இஃப் த வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிட்டு, ஃப்ரிக்ஷன் ப்ராப்பராக இல்லை, வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிட்டுன்னா என்ன அர்த்தம்? டயர் ஃபுல்லாக என்னது பிரேக் அப்ளை ஆகிட்டு டயர் சுற்றலை, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் சரியில்லாதனால டயர் என்னது அப்படி இதே பொசிஷனில் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மூவ் ஆகுது. டயர் சுற்றாமல் நம்ம தெரியும்ல, ஒரு சில நேரத்தில் பிரேக் அடிப்போம், டயர் சுற்றாது, ரோட்டில் இருக்கக்கூடிய மண் கொஞ்சம் மேலே கிடக்கும், அப்போ அந்த மண் வழியாக அப்படியே இழுத்துட்டு ஸ்கிட் ஆகி போயிடும். இந்த மாதிரி ஸ்கிட் ஆகிட்டா அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் இஸ் இன்வேலிட். எஸ்எஸ்டி ஈக்குவேஷன் இஸ் இன்வேலிட். எஸ்எஸ்டி ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா யூஸ் பண்ணணும்? யூ ஹேவ் டு கோ ஃபார் லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, 10th 12th படிச்சிருப்பீங்க. v is equal to u plus at, s equal to ut plus half at square, v square minus u square is equal to 2as. இந்த 3 இது படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதில் வீணா நல்லா கொஞ்சம், யூனா இனிஷியல் ஸ்பீடு, வீணா ஃபைனல் ஸ்பீடு, ஏன்னா ஆக்ஸலரேஷன், டீனா என்ன அப்படின்னா டைம். சரிங்களா? அந்த ரியாக்ஷன் டைம். ஸோ அப்புறம் எஸ்ஸுங்கிறது அப்படின்னா அது ஸ்கிட் ஆகிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்து போதோ அதான் எஸ். சரியா? அப்போ அந்த டைமில் உள்ள எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஏ மொத்தம் ஆக்ஸலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஃப் இன்ட்டு ஜி. எஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஜிங்கிறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த 9.81 m/s சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளோ தான் கான்செப்ட். இதில் ஒன்று சொல்கிறாங்க, நம்மளுடைய சைட் டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் எஸ்எஸ்டியாக இருந்துச்சுன்னா சேஃபு, நம்மளுடைய சைட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எஸ்எஸ்டி அப்படின்னா அன்சேஃப். ஏன்னா எஸ்எஸ்டியோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான், இதாயிரும், ஆக்சிடென்ட் ஆயிரும், கொலிஷன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நோட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், வெலாசிட்டி 100 kmph எஸ்எஸ்டி எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு சில கொஷினில் டேரெக்டாகவே கேட்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய ஸ்பீடு 100 kmph ஸ்டாபிக் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்பாங்க. கண்ணை மூடிட்டு 180 மீட்டர் அப்படின்னு போட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் நோட், மினிமம் எஸ்எஸ்டி ஆஸ் பர் ஐஆர்சி இந்தியன் ரோட் காங்கிரஸ் படி ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. என்ன ப்ரொவிஷன் பண்ணுறாங்க? குறைஞ்சது மினிமம் இவ்வளோ நீங்கள் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், மினிமம் எஸ்எஸ்டி இவ்வளோ வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? அது என்ன அப்படின்னா சிங்கிள் லேன் 1-way டிராஃபிக், சிங்கிள் லேன் 2-way டிராஃபிக், 2 லேன் 2-way டிராஃபிக். 2 லேன் என்னது 1-way, 2 லேனில் என்ன வந்தாலும் சரி. சரியா? அது நமக்கு தேவையில்லை. சிங்கிள் லேனில் தான் பிரச்சனை. ஏன் சொல்கிறேன்? சிங்கிள் லேன்னா இதான் ஒரே ஒரு லேன் தான் இருக்குது. சரிங்களா? ஒரே லேனில் ஒரு பக்கம் மொத்தம் வண்டி போகுது, 1-way டிராஃபிக், ஒரு பக்கம் மொத்தம் 1-way இருக்குது அப்படின்னா மினிமம் எவ்வளோ எஸ்எஸ்டி வைக்கணும்னா என்ன எஸ்எஸ்டி கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதை மொத்தம் வச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்றோம். அதே ஒரு லேன் தான் இருக்குது, ஆனால் இங்கே என்னென்னா ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் இப்படி வரான், 2-way. இப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 times எஸ்எஸ்டி வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கேருந்து போகிறாங்கல்ல, இங்கேருந்து போகிறவங்க நல்லா கவனிச்சுக்கணும். நான் இப்படி வரைகிறேன், ரோடு இதான் ரோடு, இங்கேருந்து ஒருத்தர் இப்படி வராது, இங்கேருந்து ஒருத்தர் இப்படி வராது. இவர் இருக்காதா இல்லையா, இவர் பார்த்துட்டு வெஹிக்கிளை பார்த்துட்டு நிப்பாட்டுறதுக்கு இவருக்கு ஒரு எஸ்எஸ்டி டிஸ்டன்ஸ் தேவைப்படும், இவர் பார்த்துட்டு இவர் நிப்பாட்டுறதுக்கு ஒரு எஸ்எஸ்டி டிஸ்டன்ஸ் தேவைப்படும். இப்படி 2 பேரும் நிப்பாட்டுக்கு 2 எஸ்எஸ்டி வச்சாதான் கரெக்டாக இவரும் பக்கத்தில் முட்டாமல் அப்படி ஒரு லைனில் நிற்பாங்க. முட்டாது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதுதான் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சிங்கிள் லேனில் 2-way டிராஃபிக் அப்படின்னா 2 times எஸ்எஸ்டி, 2 லேனில் 1-way டிராஃபிக்னாலும் சரி, 2 லேனில் 2-way டிராஃபிக்னாலும் சரி எஸ்எஸ்டி. அப்போது இதில் ஒரே ஒரு அப்சர்வேஷன், மினிமம் எஸ்எஸ்டின்னு கேட்டால் நீங்கள் படிக்க வேண்டிய கேஸ் ஒன்று, சிங்கிள் லேனில் 2-way வந்தால் மொத்தம் 2 எஸ்எஸ்டி வைக்கணும். மற்ற என்ன வந்தாலும் ஒரு எஸ்எஸ்டி வச்சுட்டு சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ த எஸ்எஸ்டி சாப்டர் வாஸ் கம்ப்ளீட்டட். சரிங்களா? அப்போ இதில் சம்மு எப்படி கேட்பாங்க? சரிங்களா? ரியாக்ஷன் டைம் உங்களுக்கு தெரியும் 2.5 செகண்டு. சரியா? 2.5 செகண்டு. வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. வெலாசிட்டி கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா கவனிச்சிக்க, m/s தான் அப்ளை பண்ணணும். இது நான் வரக்கூடிய சாப்டர்லேயே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம். சரியா? ஆல்ரெடி நீங்கள் ஆப்டிடியூட்டில் கூட படிச்சிருப்பீங்க, ஸ்பீட் அண்ட் டைமு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய ஆப்டிடியூட் சாப்டரில் படிச்சிருக்கலாம். சரியா?
ஸோ இப்போ வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க, வெலாசிட்டி அப்ளை பண்ணும். உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா, வெலாசிட்டியை பொறுத்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி 10ன்னு வச்சுக்கிறேன். 10 ரியாக்ஷன் டைம் 2.5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, இதான் வந்து என்ன அப்படின்னா லேக் டிஸ்டன்ஸ், அப்படி இல்லை ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் வி ஸ்கொயர். 10 என்ன வந்துட்டு 100 வந்துட்டா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. 2 இன்டு ஜிங்கிறது 9.81 சரிங்களா, இன்டு என்னது எஃப் ஃப்ரிக்ஷன் சரிங்களா. இப்போ ஃப்ரிக்ஷன், இப்போ வாங்க ஃப்ரிக்ஷனுக்கு, இப்போ ஃப்ரிக்ஷனுக்கு வாங்க. இங்கே 10 இன்டு 2.5 ப்ளஸ்ஸு 10 ஸ்கொயர்னா 100 வந்துட்டு 100 டிவைடட் பை 2 இன்டு ஜினா 9.81 வந்துட்டா இன்டு எஃப். இப்போ அவங்க ஃப்ரிக்ஷன் கொடுக்கலையே என்னச்சியா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரியா, நம்ம படித்தோம் லாங்கிடியூடனல் ஃப்ரிக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 0.35 to 0.4 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரியா, 0.35 to 0.4. ஒருவேளை ஆப்ஷனில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 0.35 0.4 அது நீங்கள் 0.4 உங்களுக்கு அடி கொடுக்க ஈஸியாக இருக்குன்னா 0.4 கூட வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து இதுக்கு நியர்பை வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்து அடிச்சிடலாம். அப்படி இல்லை எக்ஸாக்டாக அவங்க மல்டிப்ளை பண்ணுறதுனால ஓகே எக்ஸாக்டாக 0.35 எடுத்து பண்ணுங்கள், இல்லை 0.4 எடுத்து பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் எதுவும் வேல்யூ வருதான் பாருங்கள், இப்படி செக் பண்ணிட்டு பண்ணிடலாம். மேக்ஸிமம் எஃப்ஓடைய வேல்யூ கொடுத்துருவாங்க சரிங்களா. கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்னது கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எஃப்ஓடைய வேல்யூ ஆஸ் பர் ப்ரொவிஷன் 0.35 to 0.4 எடுத்து என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வேலையை பார்த்து நியர்பை கெஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். சரியா, ஸோ இப்போ இதுதான் ஒரு இது, இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்டின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு மட்டும் தனியாக கேட்பாங்க. அப்போ வி இன்டு டி போட்டு முடிச்சிடலாம். வாட் இஸ் த லேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, வி இன்டு டி போட்டு முடிச்சிடலாம். வாட் இஸ் த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, இதை மட்டும் போட்டு முடிச்சிடலாம். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து முக்கியமாக ரிப்பீட்டிவாக கேட்குறது டைரக்ட் ஃபார்முலா, இன்னொன்று வந்து டோட்டல் ரியாக்ஷன் டைம் 2.5 செகண்டு, அப்புறம் பிஏஇவி தியரி அந்த இது கேட்பாங்க. ஹைட் ஆஃப் ஐ டிரைவர், ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அபோவ் தி ரோடு 1.2 மீட்டர், 0.15 மீட்டர், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வச்சுங்க. மினிமம் எஸ்எஸ்டி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின். சிங்கிள் லைனில் 2A அப்படின்னா மட்டும் 2 டைம்ஸ் எஸ்எஸ்டி கொடுக்கணும், மற்ற என்ன வந்தாலும் சிங்கிள் டைம் எஸ்எஸ்டி கொடுத்து முடிச்சிடலாம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.